வணக்கம், இது டிஸ்இன்ஃபோ தமிழ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 40 டிகிரி எக்ஸ்பிரஸ் AM40 அப்படிங்கிற சேட்டலைட்டில் இருந்து 42 டிகிரிக்கு ஃப்ரீசேட்டோட சிக்னலை மாற்றிருக்காங்க. அதை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற டிஸ்ஸு வந்து ஏர்டெல்லோட சிக்னலில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் 42 டிகிரியோட சிக்னல். இது எந்த அளவுக்கு கீழே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏர்டெல் சிக்னலை விட கொஞ்சம் டவுன் பண்ணி வைக்கணும். நம்ம எல்என்பியோட அவுட்புட் வந்து ஏர்டெல்லில் வந்து நம்ம ரைட் சைடு டிஷ்ஷோட பேக் சைடில் ரைட் சைடில் இருக்கும். 42 டிகிரிக்கு வந்து டிஷ்ஷோட பேக் சைடில் வந்து லெஃப்ட் சைடு வைக்கணும். இது எந்த அளவுக்கு எல்என்பியோட இது அவுட்புட் எந்த அளவுக்கு வைக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த இப்போ காமிக்கிற அளவுக்கான வச்சுருக்கணும். இந்த அளவுக்கு டவுன் பண்ணியிருக்கணும். டிஷ் வந்து எவ்வளோ டவுன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 40 அப்படிங்கிற இடத்துல டவுன் பண்ணி வைக்கணும். இப்போ வர இதில் சேனல்ஸ்லாம் ஃப்ரீயாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இது எவ்வளோ நாளைக்கு ஓடும் அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து 42 டிகிரியும் 40 டிகிரியும் சேர்த்து தான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சேனல்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டு சேட்டலைட்டையும் சேர்த்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப மொத்தமாக நமக்கு ஒரு 64 சேனல் ஸ்கேன் ஆகிருந்தது. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே எவ்வளோ தான் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு ரன் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து சாலிடி S2X 7272 பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். S2X சாஃப்ட்வேர் இருக்கிற செட்டப் பாக்ஸில் மட்டும்தான் இதெல்லாம் ப்ளே ஆகும். நார்மல் பாக்ஸில் இதெல்லாம் ப்ளே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.